அனைவருக்கும் வணக்கம். அறிவோம் ஜோதிடம் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு ஒரு கேள்வி, அதாவது 7.5 நாட்டு சனியை பற்றி. பொதுவாக ஒரு மனிதனின் வாழ்நாளில் இந்த 7.5 நாட்டு சனி காலம் என்பது 2 தடவை வந்து போகும் என கூறுகிறார்கள். அந்த காலகட்டத்தில் அவர்கள் மிகுந்த மன உளைச்சல்களுக்கும் வேதனைகளுக்கும் துயரங்களுக்கும் ஆளாவார்கள் என்று பொதுவான உள்ள கருத்து. இதை பற்றி ஒரு விஞ்ஞானபூர்வமான விளக்கத்தினை ஜோதிடர் திருபுர சுந்தரி அவர்கள் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 7.5 சனி பற்றி கேட்குறீங்க. 7.5 சனி அப்படின்னா சனி ஒரு ராசி கட்டத்தை முழுமையாக சுற்றி வர்றதுக்கு 30 வருஷம் ஆகும். இதில் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா 2 முறை சனி வரும் ஒருவரோட வாழ்நாளில் அப்படின்றீங்க. அது அப்படி இல்லை, 3 முறை கூட வரும். ஏன்னா 90 வயது வாழ்கிறவங்க கூட இருக்காங்க. ஒரு 30 வயது நமக்கு முடியறதுக்குள்ள முதல் சுற்று சனி 7.5 வருஷம் வந்துடும். அடுத்ததான் 2வது சுற்று வரும்போது அது பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவோம். அது நல்லதை தான் செய்யும். ஏன்னா நம்ம முதல் சுற்றுலேயே நிறைய அனுபவங்களை கற்றுக்கிட்டு போகிறோம். யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி நடக்கக்கூடாதுங்கிற அனுபவங்களை முதல்ல வர்ற அந்த 30 வயசுக்குள்ளார வர்ற முதல் சனியிலே நம்ம கற்றுக்குறோம். அதனால 2வது சனின்ற அந்த பொங்கு சனி வரும்போது நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருப்போம். ஏன்னா சனி வருதுன்னு நமக்கு தெரியும். இந்த சமயங்கள்ல இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் நடக்குங்கிறது தெரியும். அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறதால அதை பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லவைகளை தான் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நிதானமா நடந்துக்குவோம். அதுக்கு அடுத்ததா 60 வயசுக்கு அப்புறம் 3வது சனி ஒன்று வரும். ஏன்னா அந்த ஒருவரோட வாழ்க்கையில 3 தடவை கூட வரலாம். ஏன்னா ஆயுள் குறைவா இருந்துச்சு, 60 வயசு தான் இருந்தது அப்படின்னா அந்த 2 தடவையோட முடிஞ்சிடும். இல்லை 90 வயசு வரைக்கும் வாழ்றாங்க அப்படின்னா 3வது தடவையா வரும். அது மங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு வயோதிகம் வந்துடும். அப்போ அந்த வயோதிகம் வந்துருச்சு அப்படின்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ அந்த சனியை எதிர்க்கிற வலிமை நமக்கு இல்லை. அப்போ என்ன செய்வோம் அப்படின்னா அந்த மனிதருக்கு ஒரு நோய்வாய்ப்பட்டுருவாங்க. அதுதான் வயோதிக காலத்துல வர்ற இது. அப்போ இறந்துருவாங்க. அதனால 3வது சனியில நிறைய பேர் 3வது சனி வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னா அவங்க இறப்புக்கு தள்ளப்படுவார்கள். அதுதான் உண்மை. இதுல சனி அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம பிறந்த நட்சத்திரத்தின் மேல சனி பயணிக்கும் போது இப்போ ரேவதி நட்சத்திரத்துல பயணிச்சுட்டு இருக்கு. இப்போ யாராவது ஒருத்தவங்க ரேவதி நட்சத்திரத்துல இருக்காங்கன்னு வச்சுன்னா, அவங்க 30 வயசுக்குள்ள இருக்காங்க, முதல் சுற்று சனி வந்தது அப்படின்னா அவங்களுக்கு அனுபவம் பத்தாது. அதனால என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, யார்கிட்ட எப்படி நடக்கணும், எந்த சூழ்நிலையை எப்படி கையாளணும்னு தெரியக்கூடாது. ஏன்னா 30 வயசுக்குள்ள இளம் வயதா இருக்காங்களா, அப்போ அவங்க ஏதாவது ஒரு முடிவு எடுப்பாங்க, அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். இன்னொன்று 7.5 சனி காலத்துலதான் திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். முதல் சுற்று 7.5 சனியில நிறைய பேருக்கு திருமணம் அப்படிங்கிறது அப்பதான் நடக்கும். அடுத்ததா நமக்கு அப்போ இப்போ இந்த ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. அப்போ 2வது சுற்றுல வர்றவங்க ரொம்ப கொஞ்சம் நிதானமா நடந்துக்குவாங்க. இதுல இந்த சனி வருது அப்படின்னா நம்ம ஒரு பிரகாசமான ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னு வச்சிருந்தோம். இப்போ சூரிய கிரகணம் வர்றப்ப அந்த சூரியனை சந்திரன் மறைச்சது, அப்போ ஒரு இருள் வந்தது இல்லை. அதே போல அந்த சனிங்கிற கிரகம் நம்ம நட்சத்திரத்தை கடந்து போறப்ப அந்த பிரகாசமான நம்ம நட்சத்திரத்தின் வழியா நம்ம என்ன பலனை, பிறந்த கால பலனை அடைஞ்சிட்டு இருக்கோமோ, அதாவது சிலர் ஏழ்மை நிலையில இருப்பாங்க, சிலர் நல்ல வசதி வாய்ப்போட வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில அந்த சனி கடந்து போச்சுன்னா அந்த ஒளி மறைக்கப்படுது. நம்ம பிறந்த கால நட்சத்திரத்தோட ஒளி மறைக்கப்படுது. நம்ம பிறந்த கால ஜாதகம் செயலற்று போகிறது அப்படின்னு சொல்லலாம். சில வெளியில சொல்ல முடியாத மனவேதனைகள் இருக்கும். அப்போ நம்ம முகம் வெளியில தெரியாது. அதுதான் உண்மை. அதாவது நம்ம ரொம்ப ஃபேமஸா இருப்போம், எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களா இருப்போம், நல்ல மரியாதையோட இருப்போம். அப்போ அந்த சனி அந்த நட்சத்திரத்தை கிராஸ் பண்றப்போ இது அத்தனையுமே மாறுபடும். அந்த இருள் தான் நம்ம முகத்துல விழும். நம்மளை மற்றவங்க கிட்ட இருந்து மறைக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். மற்றவங்க பார்வைக்கு நம்ம போக மாட்டோம். நம்ம செய்யற செயலை, ஒரு நல்ல செயலை செஞ்சாலும் அடுத்தவங்களுக்கு போகாது. இந்த மாதிரி தான் நீங்க கற்பனை பண்ணிக்கணும். அப்போ அது இயற்கையாவே அந்த சனி அப்படிங்கிற கிரகம் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குது அப்படின்னா நாமளும் அதே போல நடந்துக்கணும். அதாவது வேற ஒரு ஒளி நம்ம மேல பட்டுது அப்படின்னா பரவாயில்ல, ஒரு சுக்கிரனோட ஒளி படுது. இப்போ பிரச்சாரத்துல உச்ச குருவா இருந்து அதோட ஒளி அந்த மீனராசிக்கு படுது. அந்த ரேவதி நட்சத்திரத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இப்போ 7.5 சனியோட தாக்கம் கம்மியா தான் இருக்கும்.
அதே போல ஒரு நல்ல கிரகம் வந்து அந்த ஒளியை மேல படுது அப்படின்னா பரவாயில்ல. ஆனா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே இல்லை, வெறும் சனி மட்டும்தான் நம்மளை கிராஸ் பண்ணி போகுது அப்படின்னா நம்ம ரொம்ப ஜாக்கிரதை நடந்துக்கணும். அடுத்தவங்கள்ட்ட அதிகப்படியான பேச்சுக்கள் வச்சுக்க கூடாது, அடுத்தவங்களை வந்து தொல்லை கொடுக்க கூடாது, நாம இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போகணும். அப்படிங்கிற மாதிரி நம்ம இருந்தோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சிலர் வந்து இந்த மாதிரி நேரங்கள்ல வெளியூருக்கு போயிடுவாங்க. வெளியூர்ல போனா என்ன பிறந்த இடத்தை விட்டு வெளியூர்ல போறாங்க, குடும்பத்தை விட்டு போறாங்க அப்படிங்கிறப்ப அவங்க சில கஷ்டங்களை அனுபவிப்பாங்க. தனிமையில இருந்து தானே சமைச்சு சாப்பிடணும், தனியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தனிமையில இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால அந்த மாதிரி சிரமம் வந்து இந்த சனியில போயிடும். அப்போ அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க, அங்க போய் கஷ்டப்படுறாங்க, நான் ஊருக்கு வந்துடுவேன்னு சொல்லி திரும்பி பிறந்த இடத்துக்கு வந்துருவாங்க. வந்து இங்க வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க, அசிங்கப்படுவாங்க, மற்றவங்களால அவமானப்படுவாங்க. அதாவது நம்ம முகம் வெளியில தெரியக்கூடாது. இதுல இன்னும் சில நுணுக்கமான கருத்துக்கள்லாம் இருக்கு. அதாவது சில நல்லவைகளை அனுபவிக்கக்கூடிய ஜாதகம் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு 7.5 சனி வர்றப்ப அந்த தன் முகத்தை வெளிக்காட்ட முடியாத அளவுக்கு, தன்னுடைய முகம் அலங்கோலமா ஆகிற அளவுக்கான சில சூழ்நிலைகள் வரும். அதாவது எனக்கு தெரிஞ்சு சிலர் என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தர் வந்து முகத்து தலைக்கு டை போடுறாரு. அவர் போட்டுக்கிட்டே இருக்காரு, வருஷ கணக்குல போட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து 7.5 சனி காலத்துல அந்த டை போட்டது வந்து அவருக்கு ஒத்துக்காம முகம் முழுக்க கருப்பா போயிடுச்சு. கிட்டத்தட்ட அந்த அவர் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு. தோல் 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 நிபுணர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு. ஒரு அந்த அவர் பிறந்த அந்த நட்சத்திரம் பாதத்தை கடக்கிறதுக்கான அந்த 4 மாத காலத்தை தாண்டிடுச்சு. அந்த முகத்துல உள்ள கருப்பு போறதுக்கு 4 மாத காலம் ஆயிடுச்சு. அதே போல ஒருத்தருக்கு வந்து முகத்துல தோல் நோயே வந்துருச்சு. முகத்தை வெளிக்காட்ட முடியாத அளவுக்கு தோல் நோய் அந்த 7.5 சனி காலத்துல வந்துருச்சு. அவர் முகத்தை வெளில காட்ட முடியல, அதை காட்ட முடியாத அளவு மாஸ்க் போட்டு முகத்துல மறைச்சிட்டு இருக்காரு. இது ஒரு மாதிரியான அளவு. இன்னொருத்தர் வந்து எப்படின்னா, ஒரு தெய்வத்துக்கிட்ட வேண்டி இருக்காரு. அப்போ வந்து முடி காணிக்கை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முடி காணிக்கை பண்ணிட்டு தன்னுடைய முகத்தை அலங்கோலமா வேற நிலைக்கு மாத்துறாங்க. அதாவது அவங்க அந்த சிகை அலங்காரத்தோட எவ்வளவு அழகா இருப்பாங்களோ அதை மாத்தி அவங்க முடியை எடுத்துட்டாங்கன்னா எப்படி இருக்கும், அதாவது மொட்டை போடுறாங்க. இந்த ஆண் பெண் இருவருக்குமான ஒரு பொதுவானதுதான். அப்போ அந்த 2 பேருமே முடியை எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க முகமும் அப்படிங்கிறது மாறிடுது. இதெல்லாம் தான் சனியோட நிலை. இப்படி ஏதாவது ஒண்ணு அதுல நடக்கும். அது வந்து சிலது இந்த பரிகாரம் மாதிரி இந்த மொட்டை போடுறதுலையோ, இல்லை இந்த முகம் வந்து ஏதோ ஒரு கருப்பு அடிக்கிறதுலையோ, இல்லை முகத்தை மூடிட்டு தான் நாங்க போகணுங்கிற நிலையிலையோ அந்த சனி காலத்துல இருப்பாங்க. சிலருக்கு வந்து தாழ முடியாத துயரங்கள் வந்துடும், தாழ முடியாத இழப்புகள் வந்துடும், விரயங்கள் வந்துடும். இது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தை பொறுத்தது. அதனால இது வந்து சனிக்கு மட்டும் இல்ல, ராகுக்கும் உண்டு. இப்போ வந்து மகர கும்பராசியில அவிட்ட நட்சத்திரத்துக்குள்ளார இருக்கு, 6 டிகிரியில இருக்கு ராகு. இப்போ அந்த அவிட்டம் நட்சத்திரம் 3வது பாதம் 4வது பாதத்துல பிறந்தவங்களுக்கு அந்த ராகு அப்படிங்கிறது அந்த சந்திரனை மறைச்சிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப அவங்களும் வந்து ஒரு சிறைவாசி மாதிரி வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்க. வெளியூர் போக மாட்டாங்க. அதாவது சரளமா அவங்க தாராளமா எங்க பார்த்தாலும் போயிட்டு வர்றவங்க. இந்த மாதிரி ஒரு கோச்சார கிரக நிலைகளோட பாதிப்பால இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும். இப்ப பாத்தீங்கன்னா அவிட்டம் 3வது 4வது பாதத்துல உள்ளவங்களும் கொஞ்சம் சிரமத்துலதான் இருப்பாங்க. ஜெயிலில் அடைச்சு வச்ச மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, இல்ல தன் முகத்தை வெளியில காட்ட முடியாத நிலைக்கு இருப்பாங்க, சில பல கஷ்டங்களை பட்டுட்டு தான் இருப்பாங்க. இது வந்து கோச்சார நிலை அப்படின்னு சொல்றது. கோச்சாரத்துல அந்த நட்சத்திரத்தை கிரகங்கள் தாண்டி போறது. இதே வந்து இப்போ வந்து கடகராசியில வந்து உச்ச குரு போகுது. அப்போ உச்ச குருங்கிறது ஒரு நல்ல சுப கிரகம். அப்போ அந்த புனர்பூசம் 4வது பாதத்துல பிறந்தவங்களுக்கோ, இல்லை வந்து பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கோ இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படிங்கிற, இது வரைக்கும் கஷ்டங்களை அனுபவிச்சாலும் இப்போ தேவலாம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல இருப்பாங்க. ஏன்னா அந்த நட்சத்திரத்து மேல சுப கிரகம் போகுது. இது எல்லாமே என்னன்னா கோச்சார கிரகம். ஏன்னா ஒரு தசை வந்து ஒரு 6 வருஷம் தசை நடத்துது அப்படின்னா 6 வருஷமும் ஒரே மாதிரி பலன் நடப்பதில்லை. அப்பப்போ எந்த கிரகங்கள் அந்த கிரகங்கள் சுத்தி வரும்போது நம்ம பிறந்த நட்சத்திரத்தை எந்த கிரகம் கடக்குதோ, இல்லை நாம பிறந்த போது அந்த 12 ராசிக்குள்ளார எந்தெந்த நட்சத்திரம் எந்தெந்த கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகங்கள் மேல இப்போ கோச்சார நிலையில என்ன கிரகம் போகுதோ
அதற்கான பலன்கள் மாறி 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 நடக்கும். 6 வருஷமும் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து ஒரே பணமழையா குத்தி 6 வருஷமும் அவங்க நல்லா வாழ்றது இல்லை. ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சி மாறிக்கிட்டே இருக்கிறது இல்லை. அப்போ ஒவ்வொரு நாளும் கிரகங்கள் மாறுது. ஒரு கிரகம் 1 மாசத்துல மாறுது, ஒரு கிரகம் நான் 1 வருஷத்துல மாறுது, இப்படி எல்லாம் இருக்குல்ல. அதே சந்திரன் வந்து தினம் மாறுது, ஒவ்வொரு நட்சத்திரமா தாண்டுது. அப்போதான் நமக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்தின் வாயிலாக பலன்கள் மாறுபடுது. இதே போலதான் சனியும் நாம பிறந்த நட்சத்திரத்தின் மேல போகும்போது நம்மளுடைய செயல், நம்மளுடைய பெருமை எல்லாமே மறைக்கப்படுது. இப்போ வந்து நம்ம பெருமையா வாழ்ந்துட்டு இருக்கோம், 4 பேர் நல்லவங்கன்னு சொல்ற அளவு வாழ்ந்துட்டு இருக்கோம்னா அந்த பெருமை மறைக்கப்படுது. ஏற்கனவே பிறந்த கால ஜாதகத்தின்படி அவங்க கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க, அவங்க வந்து ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாயிருக்காங்க. அப்போ 7.5 சனி வருது அப்படின்னா அவங்க வந்து கதை வந்து கந்தல் தான், ஏகப்பட்ட சிரமங்களுக்கு ஆளாகுவாங்க. இதுதான் வந்து 7.5 சனி அப்படிங்கிறது மட்டும் இல்லை, மற்ற கிரகங்களும் இப்படிதான் நமக்கு வந்து பலனை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்க 7.5 சனியை பத்தி கேக்குறீங்க. ஆனா 7.5 சனியால வர்ற துன்பங்களை எப்படி தடுக்கலாம், அதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிறது, அதுக்கும் நமக்கு கொஞ்சம் வந்து நாமளா வந்து பரிகாரம் அப்படின்ற எதையும் தேடி போகாம, அதாவது என்னன்னா 7.5 சனி அப்படின்னு வந்தா அத சனியோட காரகத்துவமான கஷ்டங்களை கொடுப்பார். அதாவது உடல் ரீதியான உழைப்பு அப்படிங்கிறது இருக்கணும். ஆனா சனி வந்தா என்ன பண்ணுவோம் அப்படின்னா சோம்பேறித்தனம் நம்மளை பத்திக்கும். சோம்பேறித்தனத்துல அவங்க எழுந்திருக்கிறதே காலையில 10 மணிக்கு தான் எழுந்திருப்பாங்க. தூங்குறது ரொம்ப லேட் நைட்ல தூங்குவாங்க. எந்த வேலையும் சொன்ன நேரத்துல செய்ய மாட்டாங்க, குறிப்பிட்ட நேரத்துல சாப்பிட மாட்டாங்க. அது இந்த காலத்து பசங்க வந்து ரொம்ப ஃபோன்லயே இருப்பாங்க, இல்லை லேப்டாப்லயே உட்காந்துருப்பாங்க. என் வீட்டு வேலையை செய்ய மாட்டாங்க, குளிக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் அந்த சனி வந்ததுன்னா நடக்கும். அப்போ அது மாதிரி வந்து தான் அந்த பிரச்சனை ஆரம்பிக்கும். அப்போ அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, முதல்ல நம்ம வந்து சுறுசுறுப்பா இருக்கணும். சனி வந்துருச்சு அப்படின்னாலே நாம களத்துல இறங்கி வேலை செய்ய தயாரா இருக்கணும். அதாவது நகத்துல கூட நான் அழுக்கப்படாம தான் இருப்பேன் அப்படிங்கிற நிலையில இருந்தவங்க கூட கொஞ்சம், அதாவது ஃபீல்டில் இறங்கி வேலை செய்யணும். நம்ம எந்த வேலை கூட செய்யலாம், உடல்ல இருந்து வேர்வை வெளியே வரணும். அதுதான் சனியோட அந்த பரிகாரம். சனிக்கான பரிகாரம் அப்படிங்கிறப்ப நம்ம உடல்ல இருந்து வேர்வை வெளியேற அளவுக்கு நம்ம உழைச்சோம் அப்படின்னா அந்த சனியோட தாக்கத்துல இருந்து நம்ம விடுபடலாம். இதுல என்னன்னா நம்ம சுறுசுறுப்பா இருக்கணும். அதிகாலையில எழுந்து குடிச்சு ரெடியாகி நம்ம வேலைகளை நம்ம இரவு படுக்கிற வரைக்கும் நம்ம விடாத வேலை செய்யணும். அல்லது உடற்பயிற்சி செய்யணும். உடல்ல இருந்து வேர்வை வெளியில வர்ற அளவுக்கு, தாழ முடியாத அளவு உடல் பயிற்சி செய்யணும். தரையில நடக்கணும், அதாவது செருப்பு இல்லாம தரையில நடக்கணும், நம்ம பாதம் தரையில போடணும், அந்த அளவு நம்ம நடைப்பயிற்சி செய்யணும். இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு சனியின் தாக்கத்திலிருந்து கொஞ்சம் விடுபடலாம். அடுத்ததா வந்து இந்த கீழ்நிலை தொழிலாளர்கள் அப்படின்னு இருக்காங்கல்ல, குப்பை அள்ளுறவங்க, அதாவது கழிவுகளை சுத்தம் செய்பவர்கள், இவங்கெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் ஏதாவது நம்மளால முடிஞ்ச அளவு தானம் பண்ணலாம், அவங்களுக்கு உதவி பண்ணலாம். தானம் அப்படிங்கிறது பணம் மட்டும் இல்லை, வேற எந்த உதவி வேணாலும் பண்ண, மருத்துவ உதவி, பண உதவி, ஒரு கல்விக்கான உதவி, இந்த மாதிரியான உதவிகளை செய்யலாம். அடுத்ததா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் வேலை செய்கிற வேலையாட்களுக்கு ஏதோ ஒரு சம்பளத்தை அதிகமாக கொடுக்கலாம், இல்லை ஒரு அரிசி பருப்பு இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும். அவங்கள வந்து நம்ம ஏமாற்றக்கூடாது, அவங்களுக்கு கூலியை குறைச்சி கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ற மாதிரி செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னாலே நமக்கு வந்து இந்த சனியோட தாக்கத்திலிருந்து நம்ம விடுபட்டு விடலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தோம்னா நமக்கு சனியோட தாக்கம் அதிகம் இருக்காது அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.